ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, பட்டை வகை சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்ச 5 முட்டையை எல்லா பக்கமும் கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்திக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.